வாழைப்பழம் கூட காஃபி தூள் சேர்த்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கவும் செய்யும். நான் இன்றைக்கி இதுக்காக ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் பெரிய வாழைப்பழமாக பார்த்து எடுத்துக்கிறேன். நீங்கள் சின்ன வாழைப்பழம் எடுத்தீங்கன்னா 2 வாழைப்பழம் கூட எடுத்துக்கலாம். எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த வாழைப்பழத்தை சின்னதாக இதே போல் உடச்சி மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட 3/4 ஸ்பூன் அளவுக்கு காஃபி தூள் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி சேர்த்துருக்கக்கூடியது ப்ரூ காஃபி தூள் தான். நீங்கள் இதுக்காக எந்த காஃபி தூள் வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம இதில் தண்ணி எதுவும் சேர்த்துக்க வேண்டியதில்லை. கொஞ்சமாக இனிப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்காக நம்ம சுகர் சேர்த்துக்கலாம், நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம், வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சக்கரையில் 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இதே போல் அரைச்சி எடுத்துக்கிறேன். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நம்ம சேர்த்துக்கக்கூடிய இந்த வாழைப்பழத்துலேருந்தே தேவையான அளவுக்கு தண்ணி கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துக்கிறாங்க. இது கூடவே 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் நீங்கள் பால் சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றி தான் மிக்ஸ் பண்ணியிருந்தேன். கட்டி இல்லாமல் நம்ம இதே போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது மாவு. ஒருவேளை கொஞ்சம் கெட்டியாக இருக்குதுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் இந்த மாதிரி தண்ணியாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் இது கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இந்த பாத்திரம் நல்ல சூடானதும் இதில் 1/2 கப் அளவு பால் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் எடுத்துக்கக்கூடியது காய்ச்சாத பால்ங்க. அதனால் இது நல்லா காஞ்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பால் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு காய்ச்சினேன். இந்த பால் கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு. அப்போ தான் நமக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா வச்சு காய்ச்சிருந்தேன். நீங்கள் எடுத்துக்கக்கூடியது ரொம்ப திக்கான பாலாக இருந்ததுன்னா ஜஸ்ட்டு கொதிக்க மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய கேழ்வரகு மாவு இருக்கு இல்லைங்களா, நல்ல சூடான பாலில் இதே போல் நம்ம ஊற்றி விட்டுக்கலாம். உடனடியாக நம்ம மாவை ஊற்றின உடனேயே இந்த மாதிரி கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விடணும். இல்லை அப்படின்னா அது ஒரே இடத்துல கெட்டி ஆகிடும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மாவு மிக்ஸ் பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா மாவெல்லாம் ஒரே இடத்துல கெட்டியாகி அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். கூடவே 1/2 டம்ளர் அளவு தண்ணியும் சேர்த்து நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். போக போக இது இன்னும் கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். இப்போ நல்லாவே கொதி வர ஆரம்பிச்சிருக்குது. லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏற்கனவே நம்ம வாழைப்பழ பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். அதோட கலரே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கூடவே நம்ம காஃபி தூளும் சேர்த்துருக்கிறதுனால நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். கேழ்வரகு மாவு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் இந்த பேஸ்ட்டை நம்ம ஊற்றணும். நல்லா சூடாக இருக்கும் போதே ஊற்றி விடணும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் இந்த பேஸ்ட்டே நம்ம ஊற்றி விட்டோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போவே தேவையான அளவுக்கு இனிப்பு இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இனிப்பு பத்தலைன்னா இந்த டைம்லேயே நம்ம நாட்டு சக்கரை, சுகர் அல்லது வெல்லம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இந்த மாதிரி இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு. இதை இப்படியே சாப்பிட்டா கூட செம்ம டேஸ்டியாக இருக்கும். உடம்பு உடனடியாக சில்லுன்னு ஆகணும், அதே சமயத்தில் ஹெல்த்தியாக நம்ம சாப்பிட்ற மாதிரியும் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நினச்ச உடனேயே வீட்டில் கொஞ்சம் கேழ்வரகு மாவு இருந்தாவே போதும். இந்த மாதிரி செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு டம்ளரில் ஊற்றி குடிச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் இதோட டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கணும். அதே சமயத்தில் வெயில் காலத்துலேயே நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் இதை ஊற்றி விட்டுக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரியே நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். அல்லது இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் இதை ஊற்றி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதை நம்ம ஃப்ரீசரில் வச்சு விட்டுக்கலாங்க. உடனடியாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாவும் சூடாகவும் சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிட்லாம். அல்லது நம்ம ஃப்ரீசரில் வச்சோன்னா இது நல்லா கெட்டியாகி கிடைக்கும். இன்றைக்கி நான் ஃப்ரீசரில் தான் வச்சுருந்தேன். இப்போ பார்க்குறதுக்கே நல்ல கெட்டியாக இருக்குது. வெயில் காலத்துலேயே ஐஸ்கிரீம் சாப்பிட்ற ஃபீல் கிடைக்கும் நமக்கு. இதை சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வாழைப்பழம் காஃபி தூள் சேர்த்து செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.